மாதீதா இந்து கல்லூரியில் 25 ஆண்டுகளுக்கு பின் மாணவர்கள், ஆசிரியர்கள் ஒன்று கூடிய அலும்னி மீட் 25 வெள்ளி விழா நிகழ்ச்சி. நெல்லை மாநகர் பேட்டையில் 147 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மதுரை திரவியம் தாய்மானவர் இந்து கல்லூரி இயங்கி வருகிறது. இங்கு கடந்த 1997 முதல் 2000 வரையிலான காலகட்டத்தில் வணிகவியல் துறையில் பயின்ற மாணவர்கள் மற்றும் அவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள் சந்திக்கும் நெகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக அலும்னி மீட் 25 வெள்ளி விழா நடைபெற்றது. இந்த கல்லூரியில் 25 ஆண்டுகள் முன் தன்னுடன் படித்த சக மாணவர்களான நண்பர்களையும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் ஒரு சேர கண்டு மகிழ்ந்து பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து பேசக்கூடிய நிகழ்வுகளாக அமைந்ததில் அனைவருக்கும் இனிப்பான சந்திப்பாக அமைந்தது. 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் பெங்களூர், டெல்லி என மற்ற மாநிலங்களில் இருந்தும் இந்த சந்திப்பில் கலந்து கொள்வதற்காகவே அமெரிக்கா மற்றும் ஜெர்மன் நாடுகளில் இருந்தும் மாணவர்கள் வந்திருந்தனர். அன்றைய மாணவர்கள் இன்று தொழிலதிபர்களாகவும், அதே கல்லூரி பேராசிரியர்களாகவும், இதே மாவட்டத்தில் வட்டாட்சியராகவும் என பல துறைகளில் தடம் பதித்து மாணவர்களின் சங்கமமாக அமைந்தது. நீண்ட வருடங்களுக்கு பிறகு சந்தித்து கொண்டதால் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் இணைந்தும் ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்களுடன் குழுவாகவும் ஆகச்சிறந்த நினைவாக இன்றைய நிகழ்வை புகைப்படமாக பதிவு செய்து தங்களது செல்போன்களில் சேமித்துக் கொண்டனர். மாணவர்கள் நினைவுகளை பகிர்ந்த நேரத்தில் ஆசிரியர்கள் பகிர்ந்த நினைவுகளும் அறிவுரைகளும் ஆசிரியர் பணி அறப்பணி என வாழும் ஒவ்வொரு ஆசிரியரையும் கல்லூரியை பொறுத்தவரை அனைத்து மாணவர்களுக்கும் மற்றொரு தந்தை தான் என்பது அனைத்து விதமாக இருந்தது. அலும்னி மீட் நிகழ்ச்சியில் பங்கேற்றதும் மாணவர்கள் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறார்கள். குரூப்பில் எண்ணிக்கை பெரிதானதும் அரசியல் குறித்து பதிவு செய்கிறார்கள். அது சண்டையில் முடிகிறது. எனவே வாட்ஸ்அப் குரூப்பை நட்புக்காக மட்டும் பயன்படுத்துங்கள். இன்று கூட பிகாம் மாணவர்களின் வாட்ஸ்அப் குரூப்பில் பஹல்காம் தாக்குதல் குறித்து பதிவு செய்கிறார்கள். பின்னர் அது குறித்து மாறுபட்ட கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். அது தேவையா என்றால் தேவையில்லை. நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த கட்சியை எதிர்த்தோ நாம் எதுவும் செய்ய முடியாது. எதற்கு நண்பர்களுக்குள் சண்டை போட வேண்டும்? குரூப்பில் குழந்தைகளுக்கு பிறந்தநாள், திருமண நாள் நிகழ்வுகள் வாழ்த்துக்களை பதிவிடுங்கள். தயவு செய்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து உங்களுக்குள் பிரிவை ஏற்படுத்தி விடாதீர்கள். எதற்கெடுத்தாலும் குரூப் என்று ஆரம்பிக்கிறார்கள். எனவே கவனமாக இருங்கள். நட்பை வளர்க்க என்ன வழி உண்டோ அதை பாருங்கள். எனவே குரூப்பில் பதிவு செய்வதை விட முடிந்த அளவு நேரடியாக பேச பாருங்கள். நல்ல நிகழ்வுகளுக்கு ஒன்று சேருங்கள். நட்பை வளருங்கள் என வாழ்க்கைக்கு தேவையான ஆழமான உண்மையான கருத்துக்களை நகைச்சுவையாக மாணவர்களிடம் எடுத்துரைத்தது அனைவரையும் ஈர்த்தது.